வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி, டாரோ கார்ட் ரீடர், ஹீலர், மலர் மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர். இன்று வியாழக்கிழமை. சாய்பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம வாரம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கவங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்கன்னு உங்கள் எல்லோருக்கும் பெரிய 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 நன்றிகள். தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன், டேரோ கார்டு ரீடிங்னா என்ன, நிறைய பேருக்கு டேரோ ரீடிங்னா என்னன்னே தெரில. அதனால் டேரோ கார்டு ரீடிங்னா என்ன, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்ற பதிவெல்லாம் நான் சீக்கிரமே போடுறேன். இன்று முதல்ல நம்ம சாய்பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல சாய்பாபா நமக்கு சொல்கிறது, உன்னுடைய அகங்காரத்தை மனசுலேருந்து எடுத்துரு. அகங்காரம் தான் உனக்கு தடையாக இருக்குது. அகங்காரம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு வகை இருக்குது, கர்வம். இன்னொன்று, நான் தான் பெரியவன் நினைக்கிறது. அகங்காரம்ன்றத நம்ம வெறும் கர்வமாக மட்டும் எடுத்துக்காமல் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா, நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறதா இருக்கலாம், ஒருத்தர் மேலே எப்போவுமே கோவப்பட்டுட்டு இருக்கிறது, வெறுப்பை காட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நமக்கு தடையாகவே இருக்குது. எப்போவுமே எல்லார்கிட்டேயுமே அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா மதமும் போதிக்கிறாங்க. ஆனால் மனுஷன் தானே, நமக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. அதுக்காக கோவப்படக்கூடாது, அழக்கூடாது, அது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் மனசில் ஒரு அமைதி நிலவும். உள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா அது மனதிற்கும் நோயாயிரும், உடலுக்கும் நோயாயிரும். ஆனால் அதே நேரத்தில் சதா ஒருத்தர் மேலே வெறுப்பை காட்டிகிட்டே இருக்கிறதுனாலையோ, கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனாலையோ, பழி உணர்ச்சியோடு இருக்கிறதுனாலையோ கெட்டு போகிறது நம்ம மனசும் உடம்பும் தான். அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஒரு கிளாஸ் எம்டியாக இருக்கிற மாதிரி. அப்போது எப்போவுமே மனதை ஒரு எம்டி கிளாஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நல்ல விஷயங்களும் வந்து சேரும், கெட்ட விஷயங்களும் வந்து சேரும். ஆனால் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த இடம் இது முழுக்க முழுக்க இறைவனுக்கானது அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். இதை என் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த எம்டி கப்பை, அந்த காலியான ஒரு பாத்திரத்தை அன்பாலையும் பக்தியாலையும் நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரி இறைவன் நமக்கு பண்ணி தருவாங்க. உள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? மனித பிறப்பு தான். முதல் கார்டில் பார்த்த மாதிரியே தான் நமக்குள்ளே எல்லா குணங்களுமே இருக்கும். எனக்கும் இருக்குது, எல்லா குணங்களும் இருக்குது. அது ஒவ்வொன்றையாக நம்ம களை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது எம்டியாக வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஆல்ரெடி நிறைய ஃபில்லாக இருக்குன்னா இறைவன்கிட்ட கேளுங்க. அதை எம்டி பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக நிரப்பி கொடுப்பாரு. சாயின் அருள் எல்லோருக்கும் இருக்கும். ஓம் சாய்ராம் அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.